இந்த எளிய பிறப்பு அன்பு, அமைதி, மன்னிப்பு என செய்திய உலமெங்கும் பரப்பியது. அதுவே இன்னும் வரை கிறிஸ்துமஸ் பண்டிகையா மனிதர்களின் இதயங்களை ஒளியேற்றும் வரலாற்று நிகழ்வாத்துகள். மேய்ப்பர்கள் உடனே பெத்லகேம் சென்று அந்த குழந்தையை பார்த்தனர். அவர்கள் கண்ட எளிய காட்சியில் பெரிய நம்பிக்கையும் அமைதியும் நிறைஞ்சிருந்தது. பின்னர் கிழக்கிலிருந்து வந்த ஜானிகள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து தங்கம், தூபம், வெள்ளப்போளம் ஆகிய பரிசுகளை அளித்தனர். பெத்லகேம் சென்றடைந்த போது தங்குவதற்கு இடமில்லை. விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. இறுதிய ஒரு மாட்டுத் தொழுவமே அவருக்கு தஞ்சமாக அமைந்தது. அந்த இரவில் தான் உலக வரலாற்றை மாற்றப் போகும் ஒரு நிகழ்வு நடந்தது. மரியா ஒரு குழந்தையை பெற்றார். அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து. அவரை ஒரு எளிய தொட்டில படுக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோம பேரரசின் ஆட்சிக்குள் இருந்த யூதேயா நாட்டில் பெத்லகேம் என்ற சிறிய கிராமம் அமைதியாயிருந்தது. அந்த காலத்தில் பேரரசர் ஆகஸ்டஸ் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். அதனால் யோசேப்பும் அவரது கர்ப்பிணியான மனைவி மரியாளும் நாசரேத்தில் இருந்து பெத்லகேம் நோக்கி நீண்ட பயணம் மேற்கொண்டனர்.